வணக்கம் நான் தான் Deena வெல்கம் பேக் டு Deena's கிச்சன். நம்ம சேனலுக்கு சூப்பராக இந்த வேர்க்கடலை சட்னி எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். காலையில் எழுந்த உடனே இந்த சட்னி பண்ணும்போது வந்து எந்த சட்னி பண்ணலாம், அந்த சட்னி கரெக்டாக பண்ண முடியுமா, காரம் அந்த புளிப்பு தன்மைலாம் கரெக்டாக இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் வந்து பிரச்சனை இது. இன்றைக்கி வந்து இந்த வேர்க்கடலை சட்னி கரெக்டான மெஷர்மெண்ட்டில் சூப்பரான மெத்தடில் கொடுத்துருங்க. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? வேர்க்கடலை சட்னிக்கு தேவையான பொருட்கள்: வேர்க்கடலை 1 கப்பு, தேங்காய் 1 பத்தை, காஞ்ச மிளகாய் 5 நம்பர், இஞ்சி சிறிதளவு, புளி ஒரு லெமன் சைஸில் பாதி, பூண்டு 1 பல்லு, உப்பு தேவையான அளவு, கடுகு 1/4 டீஸ்பூன், கருவேப்பிலை 1 காம்பு, பெருங்காயம் சிறிதளவு. இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். இப்போ நம்ம கிட்ட இருக்க இந்த பேனில் வேர்க்கடலை போட்டு நல்லா வறுத்துடலாம். எதுக்காக வேர்க்கடலை ஃபஸ்ட்டு வறுக்கணும்னு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இந்த வேர்க்கடலை வறுக்காமல் அப்படியே சட்னி அடிச்சுன்னா உங்களுக்கு அதிகமாக சாப்பிட முடியாது. சில பேருக்கு வந்து கொஞ்சம் அந்த பித்தமாக இருக்க மாதிரி இருக்கும் வெறும் பச்சை வேர்க்கடலை சாப்பிடும்போது. அதனால தான் லைட்டாக வேர்க்கடலை வறுத்துட்டு நீங்கள் சட்னி பண்ணி சாப்பிட்டோன்னா தாராளமாக நல்லா அதிகமாக சாப்பிட்லாம். இப்போ வேர்க்கடலை நல்லா வறுத்துருங்க. இந்த மாதிரி கையில் எடுத்திங்கன்னா அந்த தோல் நல்லா உறிஞ்சி வரணும். அந்த அளவுக்கு நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வறுத்து எடுத்துருங்க. பார்த்தீங்களா, இப்போ வறுத்தாச்சு. வறுத்த பிறகு நம்மக்கிட்ட இருக்க இந்த தேங்காய் வந்து 1 பத்து தேங்காய் வந்து கொஞ்சம் பொடிசாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு பிறகு நம்மக்கிட்ட இருக்க எல்லா இன்க்ரீடியன்ஸும் 1 by 1 ஆட் பண்ணுறோம். இந்த இஞ்சி வந்து சிறிதளவு சொன்ன பார்த்தீங்களா, பூண்டு எந்த அளவு போடுறீங்களோ அதே அளவு இஞ்சி ஆட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பூண்டு போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் புளி அதிகமாக இருக்கக்கூடாது, சின்ன லெமன் சைஸ் அதில் பாதி போட்டால் போதும், சரிங்களா? அதுக்கப்புறம் கருவேப்பிலை, காஞ்ச மிளகா வந்து நான் 5 நம்பர் போட்டிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு காரம் வேணும்னா இன்னும் 2 எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணலாம். இதே காஷ்மீரி சில்லி போடும்போது என்ன கேட்டால் உங்களுக்கு வந்து கலர் நல்லா கொடுக்கும். இது காஷ்மீரி சில்லியில் ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணுற அந்த சில்லி தான் யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் பெருங்காயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். வேர்க்கடலை யூஸ் பண்ணுற இடத்துல வந்து நீங்கள் பெருங்காயம் யூஸ் பண்ணால் உங்களுக்கு நல்லது. அதுக்கு பிறகு கொஞ்சம் சால்ட்டு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் ஆட் பண்ண பிறகு தண்ணி தேவையான அளவுக்கு ஆட் பண்ணி நல்லா அரைச்சிருங்க. அரைக்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்த அளவுக்கு அரைக்கணும்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப ஃபைன் பேஸ்ட் அரைச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா இருக்காது. ஸோ அதனால் வந்து ஒரு 95% அளவுக்கு நீங்கள் இந்த வேர்க்கடலை சட்னி அரைச்சிட்டு இந்த மாதிரி நீங்கள் சின்ன பவுல் ஆட் பண்ணுறங்க. இதுக்கு பிறகு வந்து தாளிப்பு ரொம்ப இம்பார்ட்டன்ட். நல்ல எண்ணெயில் வந்து கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் இது எல்லாத்தையும் நல்லா போட்டு நல்ல எண்ணெயில் தாளித்து இப்படி கொட்டி நீங்கள் எடுத்து சர்வ் பண்ணிங்கன்னா ஒரு அருமையான வேர்க்கடலை சட்னி ரெடி. வேர்க்கடலை சட்னி ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்து அதோட ஃபீட்பேக் கொடுங்க. பார்த்தீங்களா, அந்த டெக்ஸ்டர் கையில் எடுத்தால் இந்த அளவுக்கு கரெக்டாக வரணும். ரொம்ப திக்காக இருந்தாலும் வேர்க்கடலை சட்னி சாப்பிட முடியாது. அதனால் ஸ்பூனில் எடுத்துனா கையில் இப்படி கீழே வரணும். இந்த அளவுக்கு பக்குவமாக அரைச்சி எடுத்துருங்க. தண்ணி உங்களுக்கு இப்போ இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருப்பேன்னு. எனக்கு ஒரு சூப்பரான ஸ்டைலில் வேர்க்கடலை சட்னி கொடுத்துருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு இப்போ இந்த வேர்க்கடலை சட்னி எப்படி பண்ணுறது எல்லாருக்கும் ஈஸியாக தெரிஞ்சிருக்கும்ல. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதோட ஃபீட்பேக் கொடுங்க. இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு சூப்பரான டிஷ்ஷை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.